செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார். கண்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார். கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் இருட்டாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் இருட்டாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்க தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார். நிற்க தம் கிருபைகள் தந்தார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். நல்லவர்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான தருணத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த வேளையிலும் சற்று நேரம் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தந்தீரப்பா. கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர், அதற்காய் மகிமை. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் முக்கிய எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 45, 46 2 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிலிப்பு நாத்தான்வேலை சந்திக்கிறான். நாத்தான்வேலை சந்தித்து அவனிடத்துல சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே மோசே அறிவித்தவர், இன்னும் தீர்க்கதரிசிகளால் முன் அறிவிக்கப்பட்டவர், அப்படிப்பட்டதான தேவகுமாரனை நாங்கள் பார்த்தோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசு என்று நாத்தான்வேலிடத்தில் பிலிப்பு சொல்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டவர். மோசே நியாயப்பிரமாணத்தில் முன்னறிவிக்கிறார், என்னை போல ஒரு சகோதரனை உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஸ்தேவான் அதை சொல்லுவான். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 37வது வசனத்தில் ஸ்தேவான் அந்த வார்த்தையை, மோசே சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுவான். வசிங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசே முன்னறிவித்தார். இது உபாகமம் 18 அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே சொன்ன அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க என்று ஆண்டவராகிய இயேசுவை மோசே முன்னறிவித்தான். இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இயேசுவை நாங்கள் பார்த்தோம். அவர் யோசேப்பின் குமாரன், நாசரேத்து ஊராள் என்று நாத்தான்வேலிடத்தில் பிலிப்பு அறிவிப்பான். அதற்கு நாத்தான்வேல், அப்படியா, நானும் பார்க்க வேண்டுமே என்று சொல்லணும். ஆனால் இவன் சொல்கிறான், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ? போயும் நாசரேத்து ஊரில் இருந்தா இயேசு வந்திருக்கிறார், அவரை நீங்கள் பார்த்தீங்க என்று நாசரேத்து என்ற ஊரை ரொம்ப இழிவா, அற்பமா, ரொம்ப ஏளனமாக இந்த இடத்துல நாத்தான்வேல் சொல்லுகிறான். அதற்கு பிலிப்பு சொல்லுவார், சரி நீ வந்து பார்,
இயேசுவை வந்து பார், நாசரேத்து ஊரானே நீர் வந்து பார் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். எப்பயுமே ஒரு மனிதனை மாத்திரம் அல்ல, ஒரு இடத்தையும் அல்லது ஒரு பொருளையும் எதை குறித்து அற்பமாக எண்ணப்பட்டாலும், அது பொருளாக இருந்தாலும் தேவன் அதை உயர்வாய் வைப்பார். ஒரு இடமாக இருந்தாலும் அற்பமாக கருதப்பட்டால் அந்த இடத்திற்கு தேவன் ஒரு மேன்மையை கொடுப்பார். மனிதர்களும் அப்படிதான். மனிதர்கள் அற்பமாய் எண்ணப்படுறாங்களா, கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்துவார். ஏன்னா தேவனுடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல், உலகத்தில் எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க, வல்லவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. தேவன் அநேகரை அவங்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளவில்லை. இவ்வளோ பேர் இருக்க தேவன் ஞானிகளுக்கு பதிலாக பைத்தியமானவைகளை, பேதைகளை தான் தெரிந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய இந்த தெரிந்து கொள்ளுதலை அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்து சபைக்கு அவர் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 29 வரைக்கும் வாசித்தா, தேவனாகிய கர்த்தர் எத்தனை வல்லமையுள்ள தேவன், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண, அவருடைய சத்தியத்தை இந்த பூமியிலே அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. இன்றைக்கு அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள், தேவதாசர்கள் ஞானிகளா? ஏதோ 1-2 இருக்கலாம். அநேகர் ஞானிகள் அல்ல, அநேகர் பேதைகள் தான். ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் அநேகர் இல்லை, பெரிய பணக்காரங்களும் இல்லை. பின்ன தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், தேவன் தமக்காக அவர் தெரிந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அடுத்த வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பேதைகள், ஒன்றும் அறியாதவர்கள், பைத்தியம், பார்க்குறவங்க பைத்தியம் தான் சொல்லுவாங்க. பைத்தியமானவைகளை, ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் பலசாலிகள் அல்ல, பலமுள்ளவர்கள் அல்ல, பலவீனர்கள். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும் படிக்கு பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஏன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அவருக்காக நல்ல ஞானிகளையும், நல்ல பிரபுக்களையும், நல்ல வல்லவர்களையும், உள்ளவர்களையும் தேவன் தெரிந்து கொள்ளலாமே. அப்படி தெரிந்து கொண்டால் அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட இடம் உண்டாகும். ஆகவே தன்னை குறித்து யாருமே மேன்மை பாராட்டாமல் இருப்பதற்காக தான் ஒன்றும் இல்லாதவங்களை தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் பாருங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, செல்வம் இருக்குது, நல்ல பொருளாதாரம் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது என்று யாருமே சொல்லக்கூடாது. அதற்காக தான் இல்லாதவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு அப்படிப்பட்டது தான். ஆகவே இன்றைக்கு உலகம் ஒரு பொருளாக இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்ட பொருள் அது அற்பமாக தான் சொல்லுவாங்க. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் அது மனிதரால் அற்பமாக தான் கருதப்படும். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அவன் உலகத்தாரால், உலகம் அவனை அற்பமாக தான் சொல்லும். தாவீதை பார்க்கலாம். அவனுடைய குடும்பமே கொஞ்சம் அவனை வந்து அப்படி புறக்கணித்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில்
ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீது உடன்பிறப்புகள், தன்னுடைய தகப்பனார், குடும்பமே அவனை நினைக்க கூட இல்லை. அவனை அப்படியே மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி என்றால், சவுலை தேவன் புறக்கணித்தார். இஸ்ரவேலை 12 கோத்திரத்தையும் அரசாண்ட சவுலை தேவன் புறக்கணித்த பொழுது சாமுவேல் ரொம்ப துக்கப்பட்டு இருப்பான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவன் தப்பு செய்துட்டானே என்று சாமுவேலும் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருப்பான். கர்த்தர் சாமுவேலை பார்த்து, நீ எந்த மட்டும் இப்படி சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருப்பாய்? நீ பெத்லெகேமுக்கு போ, அங்கே நான் தெரிந்து கொள்ளக்கூடியவனை அபிஷேகம் பண்ணு, நான் தேசத்துக்கு ராஜாவாய் நான் அவனை தெரிந்து கொள்ளுகிறேன். பெத்லெகேமுக்கு போ. அவன் பயப்படுவான், சவுலுக்கு தெரிஞ்சால் சவுல் என்னை கொன்னே போடுவான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், பெத்லெகேமுக்கு போ, பலி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி மூப்பர்களை எல்லாம் வரவழைத்து ஈசாய் அவனையும் அவனுடைய குமாரர்கள், ஈசாயின் குமாரர்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி அந்த பலி விருந்துக்கு அவங்கள அழைப்பிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்படியே சாமுவேல் எழுந்து போவான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதலிருந்து கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை, அவனுடைய குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? போதும், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அதற்காக நீ ஈசாயையும் அவனுடைய குமாரர்களையும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்படியே சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அதில் தைலத்தை நிரப்பி, அபிஷேக தைலத்தை நிரப்பி பெத்லெகேமுக்கு போவான். பெத்லெகேமில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் பயந்து, நல்ல செய்தியா சமாதானமா என்று சாமுவேல் இடத்துல கேட்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ளே வந்தால் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல, சமாதானமா என்று பயத்தோடு கேட்குறாங்க. சமாதானத்தான், நான் பலியிட வந்தேன் என்று ஈசாயையும் அவனுடைய குமாரர்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணி அந்த பலி விருந்துக்கு அழைப்பிக்கப்பட வேண்டும். அப்படியே அவங்க வராங்க. ஈசாய் தன்னுடைய மூத்த குமாரனை சாமுவேல் கிட்ட அனுப்பி வைப்பான். 6வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். மகன், ஈசாயின் மூத்த மகன். அவனை சாமுவேல் கிட்ட கடந்து வர வைப்பான் தகப்பன். அவன் வர்றான், நல்ல தோற்றம், சரீர வளர்ச்சி, அவனுடைய தோற்றம், முக ரூபம், இதையெல்லாம் பார்த்தப்போ சாமுவேல் சந்தோஷப்படுவான். இவன் தானோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன் தானோ என்று அவன் நினைப்பான். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை பார்த்து, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். உலகம் இன்றைக்கு அப்படிதான் பார்க்கும். முகத்தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்த்து உலகம் எடை போடும். இந்த உத்தியோகத்துக்கு இவர் தான் சரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உடல் வளர்ச்சி, ஒரு முகத்தோற்றம் இருக்கணும். அது போல் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சரீர வளர்ச்சி, ஒரு முகத்தோற்றம். ஆண்டவர் சொல்லுவார், மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்கிறது இல்லை. மனுஷன் தான் முகத்தோற்றத்தை பார்ப்பான், சரீர வளர்ச்சியை பார்ப்பான். நான் அப்படி பார்க்கறதில்லை. நான் அவனை புறக்கணித்தேன்,
சரீர வளர்ச்சியை பார்த்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவா நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. புறக்கணிக்கப்பட்டான். 2வது மகனை அனுப்பி வைப்பான். வசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 2வது மகனையும் அனுப்பும் போது கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லுவார், இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியே 3வது மகன், இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. 4வது மகன். 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் சாமுவேல் கிட்ட அனுப்பப்பட்டாங்க. கர்த்தர் 7 பிள்ளைகளையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஈசாயின் 7 குமாரர்களையும் அப்படியே சொல்லிவிட்டார். அப்பதான் சாமுவேல் கேட்பான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா, இல்லை இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்பதான் ஈசாய் சொல்லுவான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அப்படி என்றால் பாருங்க, பிள்ளைகள் எல்லாரையுமே வரவழைச்சு பரிசுத்தப்படுத்தி இந்த பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த அழைப்பு தாவீதுக்கு போகல. ஈசாயின் 8வது பிள்ளை தான் தாவீது. ஈசாயின் கடைசி மகள், 8வது மகள் தாவீது. ஆனால் அவனுக்கு இந்த செய்தி போகலை. ஒரு ஊருக்குள்ளே ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு திருவிழா நடக்குதுன்னா கூட எவ்வளோ தூரத்தில் வேலையில் இருந்தால் கூட லீவ் போட்டுக்கிட்டு எல்லாரும் அந்தந்த ஊருக்காரங்க எல்லாம் வந்து கூடுவாங்க. இந்த பெத்லெஹேமுக்குள்ளே ஒரு நல்ல காரியம், ஒரு விசேஷமான காரியம், ஒரு பலி விருந்து நடக்குது. தாவீதுக்கு அது அறிவிக்கப்படவில்லை. அதிலும் இவர்களுடைய குடும்பம் விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈசாயின் குடும்பம், ஈசாயும் அவன் பிள்ளைகளும் விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தரால், கர்த்தரே சாமுவேலுக்கு சொல்லி சாமுவேல் அறிவிக்கிறான். இவ்வளோ பெரிய ஒரு காரியம் தாவீதுக்கு தகப்பனும் அறிவிக்கல, உடன்பிறப்புகளும் அறிவிக்கல. அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல, அவனை அற்பமாக தான் நினச்சிருந்தாங்க. கடைசி பையனும் கூட அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் வனாந்தரத்தில். மற்ற பிள்ளைகளெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் இராணுவ வீரர்கள், தேசத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆகவே தகப்பனே பார்த்தான், இவங்களில் யாரையாகிலும் ஒருவேளை சாமுவேல் அபிஷேகிப்பார் என்று. ஆனால் கர்த்தர் அனைவரையும் புறக்கணித்தார். அவன் வருகிற வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன் என்று சாமுவேல் உட்கார்ந்து கொண்டார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். செய்தி போகுது. அங்கே போய் அவனுக்கு செய்தி சொல்லி அவன் வருகிற வரைக்கும் சாமுவேல் காத்திருக்கிறார். இப்போ எல்லாம் செய்தி உடனே போகும், உடனே கிளம்பி வரலாம். அந்த காலத்தில் அப்படியா? செய்தி போகிறதுக்கே எவ்வளோ நாளாகும். வனாந்தரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் கிளம்பி வரணும். அது வரைக்கும் சாமுவேல் காத்திருந்தார். தாவீது வந்தான். தாவீது வந்தப்போ அவன் கண்களும் அவன் முகரூபமும் அவனுடைய நிறம், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் அழகான ஒரு தோற்றத்தோடு இருந்தானாம். வனாந்தரத்தில் வெயிலுக்குள்ளேயும் பனிக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? எனக்கு தெரியும், திரளான ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒருவரை நான் பார்த்துருக்கிறேன். அவர் நல்ல ஒரு மைசூர் பக்கம் உள்ளவர் நினைக்கிறேன். நல்ல கலராக இருப்பார். ஒரு நாள் அவரை பார்த்தா அடையாளமே தெரியல. வெயிலுக்குள்ளே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது அப்படியே அந்த கலரெல்லாம் அப்படி வெந்து போன மாதிரி முகத்தோற்றமே வித்தியாசமாக இருந்தது. அந்த வெயிலுக்குள்ளே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதின் ரூபம் எப்படி இருந்ததாம்? வசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், சிவந்த மேனி. அந்த வெயிலுக்குள்ள கூட அவனுடைய கலர் மங்கி போகல. சிவந்த மேனியும் அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அன்றைக்கே கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கினார். கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி தாவீதுக்கு அருளப்பட்டது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாக. அவனுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவனுக்கு தான் அபிஷேகமே, ஆனால் அவன் எண்ணப்படவில்லை, அவனை சிந்திக்கவே இல்லை. தகப்பன் கூட யோசித்து பார்க்கல, உடன் பிறப்புகளும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு தான் சாமுவேல்னால அவன் தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னைக்கு தான் ராஜா ஆனான் என்று அல்ல. தாவீது என்பவன் பிறக்கும் பொழுதே அவன் ராஜாவாய் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அதுக்கு கீழே பட்டியல் அப்படியே வரும். தாவீது சாலமோனை பெற்றான். சாலமோன் அடுத்து வரிசையாக வரும். ஆசா, எசேக்கியேல், அப்படி வரிசையாக ராஜாக்கள் வருவாங்க. கீழே உள்ள பட்டியலெல்லாம் ராஜாக்கள் தான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லப்படவில்லை. எல்லாரும் ராஜாக்கள் தான், இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்கள் தான். ஆனால் அவர்களையெல்லாம் ராஜா என்று சொல்லப்படாமல் வேதம் தாவீதை மாத்திரம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா, சாலமோன் ராஜாவை பெற்றான் அப்படின்னு வரணும். ஆனால் அவங்களையெல்லாம் ராஜானே போடல, தாவீதை மாத்திரம். ஏன்? அவன் பிறக்கும் பொழுதே ராஜாவாய் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்படிதான் எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லுவார், பிறக்கும் முன்பே, நீ பிறக்கும் முன்பே உன்னை பரிசுத்தம் பண்ணி, தாயின் வயிற்றிலேயே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன், தெரிந்து கொண்டேன். எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ பிறக்கும் முன்பே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பிறக்கும் முன்பே. இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானம். பிறக்கும் போதே ராஜாவாய் தாவீது பிறந்தான். ஆனால் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். பிறக்கும் முன்பே பரிசுத்தம் பண்ணி தீர்க்கதரிசியாக தேவன் தெரிந்து கொண்டார் எரேமியாவை. இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானம். அப்படிதான் தாவீது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கென்று எந்த பாத்திரங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவங்க உலகத்தில் அற்பமாக தான் கருதப்படுவாங்க, ஏளனமாக தான் கருதப்படுவாங்க, குற்றம் சாட்டப்படுவாங்க, குறை கூறப்படுவாங்க, அவமானங்கள் நிந்தைகள் நேரிடும், புறக்கணிக்கப்படுவாங்க. தாவீது அப்படிதான். மற்ற அண்ணமாரெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஒரு முறை தகப்பனார் சொல்லுவார், அண்ணமார் இராணுவத்தில் இருக்கிறாங்க, போய் அவங்களுடைய சுகசெய்தியை விசாரித்து எனக்கு அடையாளம் வாங்கிக்கிட்டு வா, இந்த பலகாரங்களையெல்லாம் நீ கொடுத்துட்டு சுகசெய்தியை விசாரித்துட்டு வா என்று தாவீதை அனுப்புவார். தாவீது புறப்பட்டு போவான். அப்பா அனுப்பி தான் போகிறாரு. ஆனால் அங்கே போனால் மூத்த அன்னை, ஈசாயின் மூத்த மகன் தாவீதை என்ன சொல்லுவான் பாருங்க. 17 அதிகாரம் 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, தாவீதிடத்திலே கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். எப்படி திட்டுறான் பாருங்க. ஒரு கடுமையான வார்த்தை. தகப்பனார் அனுப்பி வச்சார். இவன் போறான், சுகசெய்தியை விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது நடந்த காரியம் என்னவென்றால், 40 நாள் காலையும் மாலையும் கோலியாத்து வந்து நிற்பான், கர்ஜித்து கொண்டு நிற்பான். அவன் வந்து நின்று சொல்லுவான்,
இஸ்ரவேல் படையை பார்த்து, நீங்கள் ஏன் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறீங்க? உங்கள் யாராகிலும் ஒருவன் என்னை வந்து மேற்கொண்டால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரங்களாக இருப்போம். அப்படி இல்லையா, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வேலையாட்களும் அடிமைகளுமா நீங்கள் இருக்கணும் என்று பயங்கரமாக சொல்லுவான். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இஸ்ரவேலின் இராணுவம் பயப்படுது, ராஜா சவுல் கூட பயப்படுறான். அப்போ தாவீது சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிக்க போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சத்தம் கேட்குது. இஸ்ரவேல் சேனையை நிந்திப்பதற்கு இவன் யாரு? இவன் ஏன் இப்படி நிந்திக்கிறான்? இவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியலையா? ஏன் இவனை கொல்ல முடியலையா? ஏன்னா இவனுக்கு மந்தையை வனாந்தரத்திலே மேய்க்கும் பொழுது பல அனுபவங்கள் உண்டு. ஒரு முறை சிங்கத்தை கொன்றிருக்கிறான். ஆடுகளை அது பிடிச்சுக்கிட்டு போகும்போது அதன் வாயை திறந்து ஆட்டை காப்பாற்றி அது தாடையை கிழித்து தடியினால் அடித்து சிங்கத்தை கொன்றவன். அப்படியே கரடியை கொன்றவன், மிருகத்தை கொன்றவன். அதே மாதிரி தான் விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த கோலியாத்தும் ஒரு மிருகந்தான். ஏன் இவனை கொல்ல முடியாதா? நிச்சயம் என்னால் முடியும் என்று அவன் எண்ணிதான் ஆளுகள்கிட்ட விசாரிப்பான். இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? ராஜா என்ன சொல்கிறாரு? அவன் வெகுமதி கிடைக்கும். ராஜா தன் மகளையே திருமணம் செய்து கொடுப்பார், வெகுமதியெல்லாம் கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மூத்த அண்ணன் பார்த்துருவான். பார்த்துக்கிட்டு தான் உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். நீ வந்து யுத்தத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறியே தவிர எங்கள் சுக செய்தியை விசாரிக்க வரவில்லை என்று கடுமையான சொற்களால் அவனை பேசுவான். அப்படி சகோதரர்களால் மிகவும் ஒரு கீழ்த்தரமா அற்பமா எண்ணப்பட்ட ஒருவன் தான் தாவீது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார். உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 7-8. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கி நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். போதும். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு பெரிய நாமத்தை கொடுத்தார். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் தாவீதின் பெயர் தான் எங்கே பார்த்தாலும் தாவீதுடைய பெயர். தாவீதுடைய பெயரில் பல காரியங்கள் அங்கே பார்க்கலாம், பல இடங்களை பார்க்கலாம். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உயர்வான நாமம். அது மட்டுமல்ல, கர்த்தரே சாட்சி கொடுப்பார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனதுக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தரே தாவீதை குறித்து சாட்சியம் கொடுப்பார். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தராலே ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். கர்த்தர் உயர்த்தினார். அப்படிதான் இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்படக்கூடிய இடங்களும் சரி, பொருளும் சரி, மனிதனும் சரி, இதே மாதிரிப்பட்ட கதை தான் யோசேப்புடைய வரலாறும் கூட. கதையல்ல, சரித்திரம். யோசேப்புக்கும் அதே தான். தன்னுடைய உடன்பிறப்புகளால், தன்னுடைய பெற்றோரால் கூட அவன் அற்பமாக
எண்ணப்பட்டு பகைக்கப்படுகிறோம். ஏன்னா தகப்பனுக்கு வயதான காலத்தில் பிறந்த ஒரு மகன் தான் யோசேப்பு. ஆகவே யாக்கோபு ரொம்பவே நேசிப்பான். பல கலர் உள்ள அங்கி, பலவர்ண அங்கியை அவனுக்கு போட்டு அழகு பார்ப்பான். தகப்பன் அதிகமாய் அவனை நேசிப்பதினால் மற்ற சகோதரர்கள் பகைச்சாங்க. இல்லாமல் மற்ற சகோதரர்கள் செய்யக்கூடிய தப்பு அப்பா கிட்ட வந்து சொல்லிடுவான். அதனால் ரொம்பவே பகை. இப்படி ஏற்கனவே சகோதரர்கள் பகைத்து கொண்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சொப்பனம் பார்ப்பான் யோசேப்பு. சகோதரங்க எல்லாரும் ஒரு வயலில் அறுவடை செய்த அரிக்கட்டுகளை எல்லாம் கட்டி வச்சிருக்கும் பொழுது யோசேப்பின் அரிக்கட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உயர்ந்து நிற்கும். ஆனால் மற்ற சகோதரர்களுடைய அரிக்கட்டு தலை வணங்கி அந்த அரிக்கட்டை வணங்கி நிற்கிறா போல சொப்பனம் பார்த்து சொல்லுவோம். உடனே அவங்களுக்கு இன்னுமே பகை அதிகமாகுது. ரொம்ப பகைக்கிறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 37:7-8. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே பகை. என தகப்பனால் ரொம்ப நேசிக்கப்படுகிறான். இவங்க செய்கிற தப்பு தவறுகளை அப்பா கிட்ட சொல்லி அப்பா கண்டிக்கிறதுனால பகை. இது இன்னும் அதிகமான பகை. இப்படி இருக்கும் பொழுது அவன் இன்னொரு சொப்பனம் பார்க்கிறான். வசிங்க 9:9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இது ஒரு பயங்கரமான சொப்பனம். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கினது போல ஏற்கனவே இங்க பகை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடையில இந்த சொப்பனத்தையும் அவன் சொல்லிட்டான். உடனே அப்பாவுக்கு கூட கோபம் வந்துருச்சு. என்னடா, அப்பாவும் அம்மாவும் 11 சகோதரர்களும் வந்து வணங்குற மாதிரி இருக்கு இந்த சொப்பனம். அப்ப நானும் உன் தாயும் உன் சகோதரங்களும் உன்னை வந்து வணங்குவோமா? என்ன சொப்பனம் என்று சொல்லி தகப்பன் கூட ஏச ஆரம்பிச்சிட்டான். பகை மேல பகை, பகை மேல பகை. சகோதரர்களுக்கு பொறாமையும் கூட. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஈசா எப்படி தாவீத சகோதரங்களுடைய சுக செய்தியை விசாரிச்சுக்கிட்டு வா என்று அனுப்பினானோ அதுபோல ஒரு நாளிலே யாக்கோபு தன் யோசேப்பை அனுப்புகிறான். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்க தன்னுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிச்சுக்கிட்டு வா என்று அனுப்புகிறான். இவன் தேடி போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போகும்போது சகோதரர்கள் தூரத்திலேயே பார்க்குறாங்க. அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நம்ம கொன்று போடணும், சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று அவனை பகையினாலும் பொறாமையினாலும் அவனை பிடித்து கொன்று போட இருந்தாங்க. ஆனால் அவன் மூத்த சகோதரர் சொல்ல, வேணாம், அப்படின்னு நம்ம கொல்ல வேண்டாம், தூக்கி இந்த தண்ணி இல்லாத குழியில் போட்டுருவோம் என்று குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க. மீதியானியர் அந்த வழியில் வரும்போது அவங்கள்ட்ட வித்துருவாங்க. அவன் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போத்திப்பார் வீட்டில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். சகோதரங்களை போய் பார்த்து சுக செய்தி கேட்க போன இடத்துல வந்த கொடுமை அவன் வாழ்க்கையில். ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் புலம்பவோ முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ எதையுமே பார்க்க முடியாது. அவன் வாயே திறக்கலை. வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. அவன் சகித்து கொண்டான், பொறுமையாய்
அனைத்தையும் சகித்து சிறையில் இருக்கிறான். ஒரு நாள் வந்தது, அவன் அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை. தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறினது. சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் அவன் வாழ்வில் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை இவன் சொல்லுறான். சொன்ன பொழுது பார்வோன் அவனை உயர்த்தினார். ஒரு கொடிய பஞ்சம் உலகம் முழுவதும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி செழிப்பான காலங்கள் இருக்கும். அந்த பஞ்சத்துக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சா பஞ்சத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பஞ்சம் தெரியாது. ஆகவே பார்வோன் இவனையே தெரிந்து கொண்டான், உயர்த்தினான். உயர்வு கர்த்தர் சொன்னபடியே சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் வந்து வணங்கின விதமாய் அப்படியே தேவன் உயர்த்தினார். ஆதியாகமம் 41:41 பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டான். நேற்று வரைக்கும் சிறை கைதி, இன்றைக்கு எகிப்துக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், பெரிய அதிகாரி. ராஜா தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பு தான் அதிகாரி. அவனுடைய பர்மிஷன் இல்லாம கைய காலன் ஒன்று யாரும் அசைச்சிடக்கூடாது. வசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் யோசேப்புக்கு. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, உயர்வுக்காக, மேன்மைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்படுறவங்க அற்பமாக தான் கருதப்படுவாங்க. அது பொருளாக இருந்தாலும், இடமாய் இருந்தாலும், மனிதனாய் இருந்தாலும். நியாயப்பிரமாணத்திலே மோசே அறிவித்தவர், அநேக தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசு. அவர் நாசரேத்து ஊரான். ஆண்டவராக இயேசு, அவரை நாங்கள் பார்த்தோம். உடனே நாத்தான்வேல் சொன்னான், போயும் நாசரேத்தில் இருந்தா ஏதாகிலும் நன்மை அங்கே உண்டாகுமா? அது ஒரு ஊரா? அது எவ்வளோ ஒரு பட்டிக்காடு, கிராமம் என்று சொல்ல கூட பரவாயில்ல, அதை விட ரொம்ப மோசமான ஒன்று. இயேசு கிறிஸ்து காலத்தில் கிராமத்தை விட ரொம்ப மோசமாக பட்டிக்காடுன்னு அப்படிலாம் சொல்லுவோமே, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மோசம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டார். தேவாதி தேவன் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அவர் ஒரு குழந்தையாக பிறந்து தான் வரணும். அதுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு தாய் தேவை. அந்த நாசரேத்து ஊரிலிருந்து தான் மரியாதை தெரிந்து கொண்டார். அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நாசரேத், பரலோகத்திலிருந்து காபிரியேல் தூதன் இறங்கினான் பூமிக்கு. நாசரேத்து ஊரில் வந்து இறங்குறான். மரியாளை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துறான். அந்த வாழ்த்துதலை கேட்ட பொழுது இவ பயப்படுறான். உன்னிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். அவர் பெரியவராய் இருப்பார், இஸ்ரவேலை அரசாளுவார் என்று அவன் நற்செய்தி சொல்லறான். அந்த அற்பமான ஊர் தான்,
ஆனால் பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி தேவாதி தேவன் உலகத்துக்கு வர வேண்டும் மனிதனாய் மனுக்குலத்தை மீட்க. அதற்கு அங்கே இருந்து தான் மரியாளை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு பிறந்தார். ஏரோதுக்கு பயந்து அவர்கள் குழந்தை பிள்ளையாக்கி இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடுவாங்க. அவன் மரித்த பின்புதான் தேவதூதன் சொல்லுவான், நீங்கள் இனி போகலாம் என்று. ஆகிலும் பெத்லகேமுக்கு போகவில்லை, அவங்க நாசரேத்துக்கு தான் வராங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். யோசேப்பும் மரியாளும் இயேசுவாகிய பிள்ளையை எடுத்துக்கொண்டு நாசரேத்து ஊருக்கு தான் வந்து வாசம் பண்ணுறாங்க. ஆண்டவராகிய இயேசு பிறந்தது பெத்லகேம் என்றாலும் வளர்ந்தது நாசரேத். நாசரேத்து ஊரில் தான் அவர் வளர்ந்தார். அவர் நடந்த இடம், ஓடி ஆடி விளையாடின இடம், பிள்ளை பருவத்திலே அவர் விளையாடி இருக்கலாம். அவர் நடந்த இடம். ஆகவே அவர் வளர்ந்து ஊழியத்துக்கு வந்த பொழுது தாம் வளர்ந்த ஊருக்கு போனார் அப்படின்னு போட்டிருக்கோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் 6:1. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். வளர்ந்த ஊர் நாசரேத், தாம் வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு அங்கே வந்தார். அவர் வரும்போது பிளான் பண்ணிட்டு வருவார். அங்கே நம்ம அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் விசுவாசிக்கலை. அங்கே வளர்ந்ததுனால, அங்கே நடந்ததுனால எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்யக்கூடிய இப்படி வல்லமை வந்திருக்குதே என்று அப்படிதான் நினைத்தார்களே தவிர இவர் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டு அவரால் வேறு அற்புதம் செய்ய முடியாமல் போனது. ஏன்னா அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அற்புதம் நடக்கும். ஆகவே நாசரேத்தில் ஒன்றும் செய்ய முடியல. நாசரேத்து ஊருக்கு வந்தார் என்று போட்டிருக்கிறது. நாசரேத்து ஊரிலே ஆண்டவராகிய இயேசு நடமாடின இடம், வளர்ந்த இடம். கர்த்தர் எங்கே அசைவாடுகிறாரோ அந்த இடம் ஆசீர்வாதம் தான். அந்த இடம் ஆசீர்வாதமான இடமாக தான் இருக்கும். ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான் ஆவியானவர், ஆவியானவர் கர்த்தர் எல்லாம் ஒன்று தான். அங்கே அசைவாடினபடியினால் வெறுமையும் ஒழுங்கின்மையும் எல்லாம் மறைந்து போனது. அப்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் அந்த ஒழுங்கின்மை வெறுமை கீழே வாசித்துட்டு வரும்போது தெரியும். வெளிச்சம் உண்டானது, வெட்டாந்தரை உண்டானது, ஆகாய விரிவு உண்டானது. வெட்டாந்தரம் முழுசையை நிரப்பினார், ஆகாய விரிவை நிரப்பினார். சமுத்திரம் ஓரிடத்தில் சேர்ந்தது, சமுத்திரத்தை நிரப்பினார். எல்லா ஜீவராசிகள் எல்லாம் உண்டாக்கினார், எல்லாம் நிறைந்தது. இப்போ வெறுமை இல்லை, ஒழுங்கின்மையும் இல்லை. கர்த்தர் அசைவாடினால் அது ஒரு இடமாய் இருந்தாலும், அது உலகமே இருந்தாலும், எதுவாய் இருந்தாலும், அந்த ஒழுங்கின்மை வெறுமை என்பது நிச்சயமா அது அகன்று பெயரும். நாசரேத், இந்த நாட்களிலே நாசரேத் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பட்டணம். கர்த்தர் வளர்ந்த இடம், அவர் நடந்த இடம், அவர் அசைவாடின இடம். ஆகவே அது அவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு நாசரேத்துக்கு எந்த ஒரு சிறப்பும் இல்லை. மனிதர்கள் அற்பமாக சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாசரேத் இருந்தது. அதோடைய சிறப்பு என்றால், நாசரேத்துக்கு மேற்கு திசையில் கர்மேல் என்ற ஒரு மலை இருக்கும். கர்மேல் என்றாலே நமக்கு எலியா மேலே தான் ஞாபகம் வரும். நாசரேத்துக்கு மேற்கு திசையில் கர்மேல் பர்வதம், நமக்கு எலியா தான் ஞாபகம் வரும். பாகால் தீர்க்கதரிசிகளையெல்லாம் வரவழைத்து, இஸ்ரவேல் ஜனங்களையும் வரவழைத்து, அக்கினி நாளை உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம், அவர்தான் மெய்யான தெய்வம் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிரூபித்து காண்பித்தவர். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த கர்மேல் பர்வதத்தில் வெட்டப்பட்டு மடிந்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்த இடம்தான் கர்மேல். அது நாசரேத்துக்கு மேற்கு பக்கத்தில் இருக்குது. கிழக்கு பக்கத்தில் யோர்தான் பள்ளத்தாக்கு. யோர்தான் பள்ளத்தாக்கு என்றால் நம்ம யோசுவா தான் ஞாபகம் வரும். அதே போல் வடக்கு பக்கம் என்றால்
எர்மோன் மலை. எர்மோன் என்றால் தாவீது தான் நமக்கு நினைவுக்கு வரும். எர்மோன் மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். எர்மோன் மலையிலும் இருந்து, சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நான் நினைக்கிறேன் என்று தாவீது சொல்லுவான். 42ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில். தெற்கு பக்கம் ஒன்று தான், நாசரேத்துக்கு தெற்கு பக்கம் ஒன்று தான், ஒன்றுமே இல்லை, மலைகள் இல்லை, ஒரு நல்ல பூமி என்று சொல்ல முடியும். நாசரேத்தின் தெற்கு பகுதியில் அங்கே தான் விவசாயம், கோதுமை வயல், ஒலிவத்தோப்பு, திராட்சை தோட்டம், இதெல்லாம் நிறையா வந்து அங்கே ஒரு செழிப்பு. நாசரேத்தின் செழிப்புக்கு தெற்கு பக்கம்தான் ஒரு காரணம் என்று பார்க்கிறோம். அங்கே வீடுகள், நான் இந்த சரித்திர புஸ்தகத்தை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவர்களுடைய வீடுகள் நாசரேத்தில் இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு வாசல், ஒரு கதவு தான், ஒரே ஒரு ரூம். அந்த ரூமில் மேடையாக ஒரு பகுதி இருக்கும், தாழ்வாக ஒரு பகுதி இருக்கும். மேடையான பகுதியில் தான் மனிதர்கள் தங்குவாங்க. தாழ்வான பகுதியில் மிருக ஜீவன்கள், ஆடு மாடு, எல்லாத்துக்கும் ஒரே வாசல் தான், எல்லாருக்கும் ஒரே வீடு தான். எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ நாற்றம் இருக்கும், எவ்வளவு கொசு, எவ்வளவு ஈ, எப்படி இருந்திருக்கும்? அப்படி தான் அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றாவே வாழ்ந்திருக்கிறாங்க. பாத்திரங்கள் எல்லாம், சமையல் பாத்திரம் கொஞ்சம் இருக்கும், அது அந்த செவுரில் கொஞ்சம் ஒரு மாதிரி தோண்டி அதுக்குள்ளே பாத்திரங்களை எல்லாம் அடுக்கி வைப்பாங்களாம். அவங்கக்கிட்ட நிறையா இருந்தது விளக்கு, விதமான பல விதத்தில் விளக்குகள். அடுத்து திரிகள். இப்போ இருக்கிற மிக்சி, கிரைண்டர், அந்த காலத்துலேயும் அவங்களுக்கு இருந்திருக்கு திரிகள். அதுவும் வகை வகையாக விதவிதமாக இருக்கும். இவைகளை எல்லாம் அந்த செவுரில் ஒரு செல்ஃப் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே தான் அவங்க அடுக்கி வைத்து கொள்ளுவார்களாம். பார்த்தா அவங்க வீடு, தெருவு எல்லாமே குப்பை, கூளம், தூசி, நாற்றம், அழுக்கு நிறைந்தது. ஆளுகளும் அப்படி தான், வீடும் அப்படி தான், தெருவெல்லாம் அப்படி தான், அவ்வளோ மோசம். அதனால் நாத்தான்வேல் சொன்னான், போயும் நாசரேத்தில் இருந்தால் நன்மை வரும், அங்கிருந்து ஏதாயிலும் ஒரு நன்மை வருமா என்று கேட்டான். அழுக்கு பிடித்த ஊர், தூசி நிறைந்த ஒரு ஊர், நாற்றமான ஒரு ஊர். ஆகவே அவன் அப்படி கேட்டான். தெருவுகளை பார்க்கலாம், அது கொஞ்சம் கிராமமாக இருக்கும், வரிசையாக இருக்கும். ரொட்டி தெரு என்றால் அந்த இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே ரொட்டி செய்வாங்களாம். குயவன் தெரு என்றால் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேர் சட்டிபானை செய்வாங்களாம். நெசவாளர் தெரு அப்படின்னா அத்தனை பேருமே அந்த தொழில் தான் செய்வாங்க. அடுத்து கொல்லர் தெரு, அவங்கெல்லாம் ஒரே தொழில் தான், இரும்பு ஜாமா செய்கிறது, இப்படியெல்லாம் ஒன்றா செய்வாங்களாம். அந்த மாதிரி அந்த ஊரை குறித்து அந்த நாசரேத் என்ற அந்த தலைப்பில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தில், அந்த ஊர் எப்படி. ஆனால் இன்றைக்கு அந்த ஊர் எப்படி இருக்கு? உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள், இரவு எது பகல் எது என்று தெரியாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நானும் கூட 2 முறை அங்கு சென்று வர தேவன் கிருபை செய்தார். இரவும் பகலும் ஒன்றாக தான் இருக்கும். பகல் எத்தனை வெளிச்சமோ இரவும் அத்தனை வெளிச்சம். பெரிய பெரிய கட்டிடங்கள், அழகிய ஆலயங்கள், சுற்றுலா தலமாய் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் தங்குவதற்குரிய எல்லா விதமான வசதிகள். அப்படி ஒரு பெரிய நகரம். அது இன்னைக்கு ஒரு புகழ்ச்சியா, அழகா, மேன்மையா, இந்த நாசரேத்து அன்னைக்கு அப்படி இருந்ததா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அற்பமாக எண்ணப்பட்டதுனால இன்றைக்கு அது மேன்மையாக இருக்குது. அப்படிதான் இன்றைக்கு
ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டுக்குள் வருவாரானால், ஆண்டவராகிய இயேசு நமக்குள் வருவாரானால், இன்றைக்கு நம்ம எவ்வளவு அற்பமானவங்களாக இருந்தால் கூட கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் வருவாரானால் அப்படிதான். ஒருவேளை நம்முடைய வீடு நாசரேத்தை போல அற்பமாக இருக்கலாம், ஆனால் மேன்மைப்படுத்துவார். அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவன் வீட்டுக்கு போனார். அவனுடைய வீடு எத்தனை ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்வு எத்தனை ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய சரீரம் சகேயும் அவனும் ஒரு வீடு தான், அவன் வாழ்கிறதும் ஒரு வீடு தான். ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றாலே விடுதலை, எல்லாவற்றிலும் விடுதலை, ஆசீர்வாதம். ஆம் அருமையானவர்களே, அற்பமாய் எண்ணப்படுறதுக்காக சந்தோஷப்படணும். இன்றைக்கு நம்மை இழிவாக, ஏளனமாக, அற்பமாக பரியாசம் பண்ணுறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, நம்மளை அற்பமாக சொல்கிறாங்களா, புறக்கணிக்கிறாங்களா, நம்மளை தள்ளி விடுறாங்களா, சந்தோஷப்படணும். கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை எடுத்து தலை நிமிர்ந்து நம்மை நிற்கச் செய்வார். மேன்மையும் உயர்வும் ஆசீர்வாதமும் நமக்கு தான். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு தான். ஆகவே நாம் சந்தோஷப்படணும். தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அநேகர் ஆண்டவரே ஒவ்வொரு விதமாக நினைக்கலாம். கர்த்தாவே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் இன்று தியானித்தோம் அப்பா. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. இல்லாதவர்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை எவ்வளவாய் உயர்த்தினார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பாத்திரங்களையும் கூட நாங்கள் பார்த்தோம் அப்பா. யோசேப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். தாவீதை குறித்து ஆண்டவரே தியானித்தோம் அப்பா. எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுதும் கர்த்தாவே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவரே நீர் அவனை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு மகத்துவமானது என்பதை குறித்து நாங்கள் இந்த நேரத்திலே அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பலர் எங்களை அற்பமாய் எண்ணும் பொழுது உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம்ப்பா. ஆண்டவரே, எங்களையும் நீர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருப்பதற்காக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, அதற்கேற்ற வழிகளிலே நாங்கள் உத்தமமாய் நடந்து உமக்காக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் காரணத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக உமக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் ஒருவேளை எங்களை ஆகாதவர்களாக ஆண்டவரே எண்ணினாலும் கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடிச்சுவடுகளை ஆண்டவரே பின்பற்றி நாங்கள் நடந்து உமக்கு சாட்சியாக என்றும் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒருவேளை ஆண்டவரே, பலர் இந்த நேரத்திலே நாங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறோம், ஒருவேளை இழிவானவர்களாக எண்ணப்படுகிறோம், ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்படுகிறோம் என்று அங்கலாய்த்து இருக்கிற வேளையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீர் அவர்களை தேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், தைரியப்படுத்தும், அவர்களை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.